திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல கடந்த ஒரு மாதத்து காலமாக தொடர்ந்து கடுமையான வெப்பம் என்பது நிலவி வந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்தார்கள். இந்த நிலையில கடந்த 3 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கனமழை என்பது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. ஆலத்தம்பாடி, வேலூர், பாமணி, கொக்கலாடி, மணலி, பழையங்குடி, கச்சனம், திருநெல்லிக்காவல், திருக்கொள்ளிக்காடு உள்ளிட்ட திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கனமழை என்பது 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதேபோன்று கோடை சாகுபடியான பருத்தி சாகுபடி பணியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் தற்பொழுது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது பருத்தி சாகுபடிக்கு உரம் வைக்க வேண்டிய தேவை உள்ள நிலையில மிதமான மழை பெய்வதன் காரணமாக இந்த மழை என்பது பருத்தி சாகுபடிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த மழை பெய்தால் பருத்தி சாகுபடி பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவும் விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் தற்பொழுது கருமேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. நன்றி ராஜசேகர் விவரங்களுக்கு.